வேணும் சமாதானம். அவருடைய சாட்சி கடந்த வாரத்திலே அவருடைய முதல் மகன் ஹாஸ்பிட்டலில் டெங்கி காய்ச்சல் என்று அட்மிட்டடாக இருக்கிறாரு. ஆகிலும் இருந்த பொழுதும் 5 நாளுக்குள்ளே சுகமாய் வீடு திரும்பிவிட்டார் என்று இந்த சாட்சி எழுதியிருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் மகனுக்கு சுகத்தை கொடுத்ததற்காக கைகளை உயர்த்தி இந்த சாட்சிகளுக்காக நன்றி செலுத்துவோம். இது ஒரு 3 நாட்கள் முன்பு நடந்த ஒரு சாட்சி. மகன் திடீர்னு வயிற்று வலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். சஸ்பெக்ட் கட்டின்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் அசுந்தாவில் அட்மிட் பண்ணி சிடி ஸ்கேன்லாம் செக் பண்ணிட்டு டாக்டர் சொன்னார் இது ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி சொன்னார். அப்போ நாங்கள் பயந்தோம், எதனால் திடீர்னு நல்லா இருந்த பையன் இப்படின்னு சொல்லி நாங்கள் பயந்ததில் அப்போ சிடி ஸ்கேன்லாம் செக் பண்ணி அப்போ டாக்டர் 2ஆம் நாள் சொன்னார் இது ஜஸ்ட் ஒரு ஆப்ரேட் பண்ணால் நல்லதுமா, அவருக்கு தொப்புளில் இன்ஃபெக்ஷன் வச்சுருக்கு. அப்போ டாக்டர் 2 சாய்ஸ் கொடுத்தாரு. ஒன்று ஒரு நாள் நம்ம ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்து மானிட்டர் பண்ணுவோம். அப்போ சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம 3ஆம் நாள் நம்ம முடிவு எடுப்போம் பண்ணார். அப்போ சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒரு நாள் மானிட்டர் பண்ணாங்க. அப்போ சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அவருக்கு தொப்புளுக்குள்ளே இன்ஃபெக்ஷன் வச்சுருந்துச்சி. ஜஸ்ட் முடி போய் அந்த தொப்புளில் மாட்டிக்கிட்டு இன்ஃபெக்ஷன் வச்சனால இந்தமாரி ஆயிருந்துச்சுன்னு டாக்டர் சொன்னார். அப்போ சொன்னார், இது எடுத்துட்டால் நல்லது, அவருக்கு உள்ளுக்கு இன்ஃபெக்ஷன் வச்சனால நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறது தான் நல்லதுன்னாரு. ஆனால் டாக்டர் ஆப்ரேட் இடத்துல என்கிட்ட சைன் வாங்கினது 2 விதமாக ஆப்ரேட் பண்ணுறேன்னாரு. ஒன்று தொப்புளுக்கு கீழே வெட்டுறேன்னாரு, ஒன்று அப்படியே ரொம்ப இன்ஃபெக்ஷன் வச்சுருந்தா தொப்புளுக்கு மேலே வெட்டுறாமான்னாரு. நாங்கள் ரொம்ப பயந்தோம். அப்போ பாஸ்டருக்கு நாங்கள் சொன்னோம். உடனே அந்த ஆப்ரேட் நேரத்துலேயும் பாஸ்டர் எங்களை பார்த்தாரு. எங்களை பார்த்து நாங்கள் குடும்பமாக ஜெபிச்சோம். ஆனால் கர்த்தரோட அற்புதம் என்னன்னா அவருக்கு எந்த ஒரு வெட்டும் இல்லாமல் எந்த இடத்துலையும் கத்தி படாமல் எந்த ஒரு வெட்டும் இல்லாமல் அந்த தொப்புளுக்குள்ளேயே ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சு அந்த தொப்புளுக்குள்ளே எல்லாமே ஒரு மகிமை காண செஞ்சார். நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். நான் என்ன பயந்தேன்னா சின்ன பையன், என்னடா இது டாக்டர் திடீர்னு இப்படி சொல்கிறாரு, 2 விதமாக செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் ரொம்ப கலங்கினேன். பாஸ்டருக்கு இன்பன்னா அவங்க சொன்னோன்னா பாஸ்டர் உடனே எங்களை பார்த்தாரு. நாங்கள் அந்த இடத்துல ஆண்டவருக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை என் மகனுக்கு செஞ்சுருக்காரு, எங்கள் குடும்பத்துக்கு செஞ்சுருக்காருன்றது நாங்கள் இந்த நேரத்தில் அவர் இந்த நாளில் அவரை அவரோட சமூகத்தில் மகனை காண செய்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் பெரியவர். அருமையான முத்துக்குமார் அவர்களும் கூட சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். எழுந்து நிற்க கேட்கிறேன். கடந்த 18ஆம் தேதி ஜூன் மாதத்திலே நான் வேலைக்கு போய் கொண்டிருக்கிறேன். திடீரென்று என் கால் பகுதி மறுத்து போய்விட்டது. பயங்கரமாக வீங்கி போய்விட்டது. என்னை சுற்றி இருந்தவர்கள் உடனே அங்குள்ள ஒரு மருத்துவத்திற்கு கொண்டு சேர்த்தார்கள். அப்போது மருத்துவர் என்னை பரிசோதனை பண்ணி பார்த்து என்னுடைய கால் பகுதி மோசமாய் இருக்கிறது என்று சொல்லி மருத்துவத்திலே என்னை சேரும்படிக்கு எனக்கு எல்லா ஆயத்தங்களும் செய்யப்பட்டது. என்னை சோதித்தவர் டாக்டர் மோசஸ். பிரியமானவர்களே, என்னுடைய காலை சோதித்த பின்பு பயங்கரமான வாட்டர் ரிட்டென்ஷன், தண்ணீர் கோர்த்து இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருந்தார்கள். போதகரிடத்தில் ஜெபிக்க நான் விண்ணப்பித்தேன். போதகரும் ஜெபித்தார். நானும் ஆண்டவரை நோக்கி குடும்பமாக நாங்களும் ஜெபித்தோம். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் என் காலுக்கு ஒரு அற்புதம் செய்து என்னை முற்றிலுமாய் சுகப்படுத்தி இன்றைக்கு ஆராதனைக்கு அழைத்து கொண்டு வந்து விட்டார். நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். இந்த காரியம் கர்த்தரால் உண்டானது என்று ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்கிறோம்.